அன்பின் கொடி. அவளின் கருவறையில் நான், அவள் என் அம்மா. ஒவ்வொரு மாதமும் என் வருகைக்காக காத்திருந்தாள். அவளுக்கு வழிகளை கொடுத்தேன். அவளின் பாதுகாப்பு அறையில் இருந்து பூமி தாயின் அறைக்கு வர நான் வருகையில் அவள் கண்கள் சுருங்கின. என்னை பார்க்க அவள் மனம் ஏங்கியது. தெளிவில்லா நிலையில் என்னை பார்த்தாள் புன்னகையோடு. அவள் கண்களில் தெளிவுடன் விழித்தாள். என்னை தூக்கினாள். என்னால் அவளை பார்க்க இயலவில்லை. ஆனால் அவள் முத்தமிட்ட போது அவள் உதட்டை உணர்ந்தேன். அவள் கன்னங்களை என் கன்னங்களோடு உரசிய போது அவள் கன்னத்தை உணர்ந்தேன். அவள் என்னை கட்டி அணைத்த போது அவள் அன்பை உணர்ந்தேன். நான் வளர்ந்தேன். என் தொப்புள் கொடி கீழே உதிர எனக்கு பாதுகாப்பாய் என் கழுத்தில் தாயத்தாய். அது தாயத்தல்ல, எனக்கும் அது என்னவளுக்கும் எனக்கும் உள்ள பந்தம். அது அன்பின் கொடி, தொப்புள் கொடி. அவன் யார்? அவன் ஒரு கோமாளி, அவன் ஒரு ஏமாளி, அவன் ஒரு கோழை, அவன் ஒரு வீரன், அவன் ஒரு முட்டாள், அவன் ஒரு அறிவாளி. இவ்வளவு பட்டங்களை பெற்றவன் யார்? நான் அழுகையில் கோமாளியாய் வந்து சிரிக்க வைப்பான். நான் ஏமாத்துகையில் ஏமாளியாய் இருந்து ஏமாறுவான். நான் அடிக்கையில் கோழையாக இருந்து அழுதிடுவான். என்னை ஒருவர் அடிக்கையில் வீரனாய் வந்து அதட்டிடுவான். நான் ஆசிரியராய் இருக்கையில் முட்டாளாய் இருந்து அடி வாங்கிடுவான். என் ஆசிரியர் எனக்கு கேள்வி கொடுக்கையில் அறிவாளியாய் விடையளிப்பான். அவன்தான் என் வழிகாட்டி, அவன் தான் என் அப்பா. வேற லெவல் மானு. இது அம்மா, இங்க பாருங்க, இது அப்பா. டேய் பிராடு, நீ வந்து கினேஸ்கா விட பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிற. முடியாது ராஜா, அந்த அளவுக்கு யோசிக்கணும், மைண்ட் யோசிக்கணும். என்னோட கவிதை எழுதுறான், அவங்க அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் எழுதுனா. அதை வாசி பண்ண அவன் யாரு?